சற்று முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு ரொம்ப மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை நம்ம பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஜோசியர் சொன்ன ஒரு தகவல். அதிர்ச்சியடைந்த எடப்பாடி பழனிசாமி, இனி அவ்வளவுதான், அனைத்தும் முடிந்தது, இனிமேல் நினைத்தாலும் வெளியே வர முடியாது. மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமிக்கு ஜோசியர் அப்படி என்ன தகவல்களை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறதை நம்மால பார்க்கவும் முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறதை நாம் அனைவருமே பார்த்தீங்கன்னா அறிவோம். இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜோசியர் சொன்ன பல்வேறு விதமான தகவல்களால் அதிர்ந்து போய் இருக்கிறார்களாம். இரத்தங்கள் என்ன செய்ய முடியாது என்ற ஒரு திணறலிலேயே இருக்கிறாராம். ஏன்னா திமுக ஜெயிக்கிறதுன்றது எடப்பாடி பழனிசாமிக்கு பெருசு இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும், எல்லாருக்குமே எல்லா விதமான ரியாலிட்டியுமே தெரியுங்க. வெளியே அதை பெருசாக சொல்ல மாட்டாங்க. வெளியே சொன்னோம் அப்படின்னா அங்கே தான் அவங்களுக்கு மானக்கேடாயிடுது. ஓகேங்களா? அந்த மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அது அவங்க முகத்தில் அவங்களே காரியை துப்பிக்கிற மாதிரிலாம் ஆகி போயிடும். ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமி வேறு வழி இல்லாமல் கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா நிறைய மனக்குமுறல்களை போட்டு கொட்டி வைத்து கொண்டிருந்தாராம். காரணம் என்ன, எதற்கு அவருக்கு மனக்குமுறல்கள் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து தோல்வி, 8 தேர்தல்களின் தோல்வியின் நாயகன், இப்போ 9வது தேர்தல்களிலும் தோல்வி நாயகன். கட்சியை ஒரே ஒரு தேர்தலில் கூட கம்பேக் கொடுக்க முடியலையே. கடைசியாக கம்பேக் கொடுத்தது எப்போ தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி. சீரியஸாக சொல்லப்போனா அதில் கூட கம்பேக் சொல்ல முடியாது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் இதே 5 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற பொழுது பார்த்தீங்கன்னா 18 தொகுதிகளில் இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா நடைபெற்றது. இந்த 18 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா திமுகவின் டிடிவி தினகரனின் சார்ந்த எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பொழுது. ஓகேங்களா? அப்போ அந்த 18 எம்எல்ஏக்களில் அதிமுக ஒரு 6 7 தான் ஜெயிச்சாங்க. மீதி 11 இடங்கள் அப்போ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 60+ சீட்ஸ், அதாவது போட்டியிட்டு 60% இடங்களில் திமுக ஜெயிச்சும் ஆட்சி அமைக்க முடியாமல் போச்சு. 4-5 தொகுதிகளில் எக்ஸ்ட்ராவாக ஆட்சியை நடத்த எடப்பாடி பழனிசாமிக்கு அத்தோடு அதுலேயுமே வெற்றி கிட்டவில்லை. ஓகேங்களா? ஆனால் இப்போ தோணுது எனக்கு, அந்த விக்டரிக்கு கூட காரணம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஓகேங்களா? 100% பிஜேபி என்னும் ஒரு மாய வலையில் சிக்கி கொண்டிருந்திருக்கிறார்கள். அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். அப்போ பிஜேபி இல்லாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்றது இங்கே தெளிவாக பார்த்தீங்கன்னா நிரூபணம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்பயும் சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது மற்றவர்களோ ஜோசியர் சொன்ன தகவலோ எது எப்படியாக இருந்தாலும் சரி, பல்வேறு விதமான திருப்பங்களுக்கு உட்படுகின்ற ஒரு சூழல்கள் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போல நிறைய விதமான தகவல்கள் இருக்கிறது. அந்த ஒரு விதமான தகவல்களையும் ஒரு விதமான விஷயங்களையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த